கைகளை மெதுவாக எடுத்துட்டு கண்ணிமைகளை மெதுவாக திறந்துக்கலாம். உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். மிக அற்புதமான ஒரு தியானம். அகம் பிரம்மாசன். ஸோ நம்மளுடைய தியானம் அற்புதமாக போயிட்டுருக்கு. இது கூட இணைஞ்சு பயணிக்கிற அத்தனை ஆசான்மார்களுக்கும் பேரானந்தம், பிரம்மானந்தம், நித்யானந்தம், சதானந்தம். ஸோ ஆல் ஹாப்பினஸ். எப்போ தியானம் செய்கிறோம் அங்கே ஃபுல் ஹாப்பினஸ் இருக்கும். எப்போ அங்கே தியானம் இல்லை எல்லாத்துக்கூடையும் சவாலாக நிற்கும். 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம தியானத்துக்கு வர்றதே சவாலாக தான் இருக்கும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த தூக்கத்திலிருந்து வெளியே வந்து நம்மளுடைய மீண்டும் அந்த விழிப்புணர்வோடு கலந்து பயணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாக தான் இருக்கும். அதை எல்லாமே தாண்டி வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது செய்தே ஆக வேண்டும் அப்படின்றது நம்மளுடைய பயணத்துக்குள்ளே கலந்துச்சு. ஸோ நம்ம வந்து அற்புதமாக பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம தினமும் செஞ்சுட்டே இருக்கோம் மாஸ்டர்ஸ். தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்போம். எஸ். ஸோ தொடர்ந்து நம்ம கூட இந்த பயணத்தில் பயணிச்சிருக்க அத்தனை ஆசான்மார்களுக்கும் இந்த பேரானந்த பிரம்மானந்தம் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கு. ஓகே மாஸ்டர். ஸோ இந்த வழியை நம்ம சிறப்பாக வழி நடத்திட்டு போகிறதுக்கு நிறைய நம்மளுடைய இந்த முன்னோடியாக இருந்தக்கூடிய மகான்களுடைய தகவல் தேவைப்படுது. அதில் நம்ம முக்கியமாக கிங் ஆஃப் யோகி அப்படி சொல்லுவோம். இந்த யோக புருஷர்களில் தலை சிறந்தவராக இருக்கக்கூடியவர் பதாஞ்சலி மகரிஷி. அவங்க நமக்கு இந்த பாதையில் போன தகவல்களை 4 சாப்டர்களாக பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்தீங்கன்னாக்க சமாதி, சாதனா, விபூதி, கைவல்யம் அப்படி சொல்லிட்டு. ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து முழுமையாக நம்மளுடைய பயணத்தில் தெரிஞ்சுக்கும் போது நமக்கு எங்கேனும் தடை நின்று, அதாவது தடை வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறோம்னா நாமளே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அந்த சூத்திரத்தினுடைய தன்மை எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் தடையை நீங்களே தகர்த்தெறிஞ்சிட்டு முன்னுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டது தான் இந்த சூத்திரங்கள். சூத்திரம்னு சொல்லும்போது நம்ம ஆங்கிலத்தில் ஃபார்முலான்னு சொல்லலாம். அதாவது எப்படி ஃபார்முலா கிரியேட் ஆகும், ஒரு சூத்திரம் எப்படி கிரியேட் ஆகும்னாக்க அந்த இடத்துல வந்து ப்ளஸ் மைனஸை அனுபவித்து அதுக்கு வந்து முழுமையான தீர்வை கொண்டு வர்றது தான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா படி நம்ம போனோம்னா நம்ம பயணம் வந்து தடை இல்லாமல் போகும். ஸோ அந்த ஃபார்முலாவை வந்து நம்ம கிரகிச்சு தான் ஆகணும். ஏன்னா அது வந்து அந்த சவால்கள் எல்லாம் சந்தித்து தான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கும் போது நம்மளுடைய பயணம் வந்து அந்த துன்பத்திலேருந்து வெளியே வந்துடும். ஸோ நம்மளுடைய பயணத்தில் இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய மகிமையை நாம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வரோம். நம்மளுடைய மகிமையை நாம் வெளிக்கொண்டு வரணும். அவரவர்களுக்கு ஒரு மகிமை இருக்குது. அந்த மகிமையை வந்து அவங்க வெளிக்கொண்டு வரணும். அந்த வெளிக்கொண்டு வரத்துக்கு என்ன வழி அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா வேலை செய்யுது. அதான் விபூதி பாடம். நம்ம தொடர்ந்து இதை பார்த்துட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் 37 சூத்திரங்களை பற்றி பேசியிருக்கிறோம். அந்தந்த இடத்துல தேவையான உதாரணங்களை கொடுத்து நம்ம அந்த தடையிலிருந்து வெளியில் வரத்துக்கு தேவையான வேலையை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதுபடி இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி
39வது சூத்திரம் பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க என்ன சொல்ல வராரு, நம்ம கருத்துக்களை பேசிடுவோம். நம்ம அந்த சூத்திரங்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், பொறுமையாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னாக்கா உதான அப்படி சொல்கிறோம். உதாரணம்னா என்ன அப்படின்னு மாஸ்டர்ஸ்க்கு எல்லாம் தெரியும். இப்போ புதுசாக யாரேனும் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இப்போ புதுசாக வர ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் புதுசாக தெரியும் உங்களுக்கு. ஸோ உதான அப்படி சொன்னாக்க நம்ம உயிர் இருக்கு இல்லையா, நமக்கு வேறு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உயிரை தான் ஆத்மான்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ உயிர் வேறு ஆத்மா வேறு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ உயிருங்கும் போது அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த காற்று தான். இந்த காற்று பிராணன்னு சொல்லுவாங்க. பிராண சக்தி, காஸ்மோஸ் எனர்ஜி. ஸோ அதோடைய இணைப்பில் இருக்கிறது தான் இந்த உயிர். இது 10 வகையாக இருக்குது அப்படின்றது தெரியும். அதில் மெயின் பிராணா அப்படி சொல்லுவாங்க. மெயின்னாக்க முக்கியமான பிராணன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராண, அபன, உதன, சமன, வியான சொல்லுவாங்க. ஸோ பிராணன். அபனன்னா கீழே போகும், நம்மளுடைய அடி வயிற்று கீழே போய் சுழற்சி எடுத்து திரும்ப மேலே வரும். உத்தனன்னா மேலே வரும். ஸோ மேலேனாக்க இந்த தொண்டை பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய தலைப்பகுதியில் இருக்கிறது தான் உத்தனம். அதுக்கப்புறம் சமன்னங்கும் போது நம்மளுடைய வயிற்று பகுதி. அந்த வயிற்று பகுதியில் போனதுக்கப்புறம் சமன்ன போனதுக்கப்புறம் அங்கே இருந்து அது பிரிக்கப்பட்டு நம்ம உடல் முழுவதும் போகிறதுக்கு பேர் வியானம். வியானன்னா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிறதுக்கு பேர் வியானம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அபன்ன, உத்தன்ன, சமன்ன, வியானம். இது 5 மெயின் பிராணா அப்படி சொல்லுவாங்க. எப்படி நமக்கு உணவை பற்றி தெரிஞ்சால் உணவு சாப்பிட்றதுல நம்ம கெட்டியாக இருக்கிறோம், உடலுடைய தேவை புரிஞ்ச பிறகு அந்த உடல் தேவைக்கு எப்படி கெட்டியாக இருக்கிறோம், அதே மாதிரி உயிரை பற்றி தெரிஞ்சால் உயிரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இந்த உயிரை பிடிச்சி வச்சுக்கிட்டா தான் நமக்கு இங்கே வேலை, கரண்ட். இல்லைன்னா இந்த உடல் தனியாக போயிடும். இந்த உயிர் கரண்ட் மாதிரி. இந்த கரண்ட்டை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணால் நமக்கு இந்த பாடி நல்லா வேலை செய்யும், மைண்டு நல்லா வேலை செய்யும். ஸோ அந்த உயிரை நம்ம சரி செஞ்சு வச்சுக்கிறதுக்கு பேர் தான் பிராணாயாம பயிற்சி. பிராணாயாம பயிற்சிங்கிறது என்னன்னா நம்மளுடைய உயிரை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறது. உடலை இல்லை, உயிரை. உயிர் ஆரோக்கியமாக இருந்தால் மித்த வேலையெல்லாம் தானாக நடக்கும். உயிரை எப்போ தகராறு பண்ணுதோ எல்லாமே தகராறாக இருக்கும். அதனால தான் அந்த உயிர் பயிற்சியை தான் நம்ம பண்ணலாம். நீங்கள் அதை கூட உயிர் பயிற்சின்னு சொல்லலாம். நம்மளுடைய மக்களுக்கு எளிமையாக புரியணும்னா பிராணாயாம பயிற்சி, இல்லை ப்ரீத் ஒர்க், ப்ரீத் எக்ஸசைஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது ஏதோ வேற யாருக்கும் சம்மந்தப்பட்டதா மாதிரியே யோசிப்பாங்க. உயிர் பயிற்சி தானே, அப்போ தான் யோசிப்பாங்க, ஓ உயிரா, அது இருந்தால் தானே நமக்கு எல்லாமே. ஸோ அவனுக்கு புரியணும்னா உயிர்னு சொல்லணும், அப்போ தான் தெரியும். ஸோ உயிர் பயிற்சி, பிராணாயாம பயிற்சினா உயிர் பயிற்சி. ஸோ இந்த உயிர் பயிற்சியில் வர்றது தான் உத்தன அப்படி சொல்கிறோம். ஸோ அந்த உத்தனை நல்லா வச்சுக்கணும் அப்படி சொல்கிறேன். ஜெய அப்படின்னாக்கா அதை நல்லா ஆரோக்கியமாக வெற்றியாக வச்சுக்கணும். ஸோ உத்தன ஜெயன்னாக்கா வெற்றி. ஸோ இப்போ நம்ம வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்? ஃபோக்கஸ் அது மேலே வைக்கணும் இல்லையா? கவனம் போகும் இடத்திலே சக்தி பாயும். ஸோ நம்ம கவனம் உத்தன வாயுவில் வைக்கணும். உத்தன வாயு, அபன்ன வாயு, உத்தன வாயு, சமன்ன வாயு, யான வாயு. ஸோ இப்போ உத்தனால வைக்கணும். ஸோ இந்த உத்தனால வைக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல வாட்டர் இருக்கு இல்லையா, நீர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மண். மண்ணுனாக்கா சேருன்னு சொல்லலாம். தண்ணி, சேரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா முள் அப்படி சொல்கிறாரு. இது நம்ம தமிழில் சொல்லிடுறேன், சான்ஸ்கிரிட்டில் அதுக்கு வேறு பேர் இருக்கும், நீங்கள் அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தண்ணி, மண், முள், இந்த மூன்றையும் நம்ம ஆர்ஜின், ஆதி அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய டீப்பில் போய் பார்க்குறோம். பார்த்து அதை பற்று, அதோடைய பற்றை நம்ம எடுக்கும்போது
நம்மளுடைய பயணம் மேலோங்கி போகுது அப்படின்னு இந்த சூத்திரத்தில் சொல்கிறார். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க உதன வாயு மேலே நம்ம சமயம் பண்ணணும். நம்ம சமயம் எங்கே இருக்குது? உதன வாயுவில். இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வரோம் இல்லையா? ஹார்ட் சக்ரா, அப்புறமா வந்து கீழே வந்து அடி வயிற்றுல நாவல் சக்ராவில் பார்க்குறான், அப்புறம் தேர்ட் ஐ சக்ராவில் பண்ணுறாங்க. இப்படி பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறாரு அப்படின்னு மெல்லமாக உயிர் பக்கம் திரும்புகிறார். இப்போ அந்த உயிர் மேலே ஒன்று ஒன்றா சாதனை பண்ண சொல்கிறார். இப்போ உதன வாயு மேலே நீங்கள் சாதனை பண்ணால் என்ன வரும் அப்படின்னாக்க, நிறைய பேருக்கு செஸ்ட் பெயின், செஸ்ட்டில் உட்காந்துக்குவோம்ல, அந்த வாயு போய் உட்காந்துக்கிச்சுன்னா வாயு குத்துதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? வாயு குத்துது சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அப்போ என்னென்னா, அந்த காற்று போய் அங்கே அடைச்ச பிறகு அவங்களுக்கு நெஞ்சில் குத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தொண்டையில் வந்து பிளாக் ஆயிடுச்சுனாக்கா, அங்கேயும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கரகரப்பு, இல்லாட்டினாக்கா கபம் கட்டிக்கும். நீர் நீருன்னு சொல்கிறது இங்கே என்ன அர்த்தம் எடுக்கணும்னா, கபம். கபம் மீன்ஸ் நிறைய பேருக்கு சளி பிடிச்சி ஒரு பால் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இதை வந்து அவர் நீருன்றார். அந்த நீர் அங்கே வெட்டி பெறணும்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறாரு? நம்ம இல்லை கபம்னாக்க நீர் சக்தி, ஓகேங்களா? வாதம், பித்தம், கபம்னு சொல்லுவாங்க. வாதம்னா காற்று, பித்தம்னாக்க ஹீட்டு, கபம்னா வாட்டர். அந்த ஸோ அப்போ வந்து அந்த உதன வாயு மேலே ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய காற்று இருக்கு இல்லையா, அது நெஞ்சு அடைக்கிறதோ, இல்லை தொண்டையில் தொண்டை கட்டிக்கிட்டு அந்த இடத்துல நமக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படுத்துகிறதோ, அதே மாதிரி மட்டுங்கும் போது நம்மளுடைய அந்த அந்த கிளாண்டெல்லாம் வந்து ஒரு சதை பகுதி தானே, அதை ஒரு மண்ணுன்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்போ நீங்கள் உதன வாயு மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, நம்ம இந்த காற்று வந்து நல்லா வேலை செய்யும். ஸோ உங்களுக்கு உப பிராணன்னு ஒன்று தெரியும் இல்லையா? இது மெயின் பிராணம். உப பிராணன்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? நாகா. நாகான்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கேஸ் சொல்லுவாங்கள்ல, இந்த நிறைய பேருக்கு கேஸ் இஷ்யூஸ் இருக்கும். இது வந்து உப பிராணால வருது. ஸோ இந்த உப பிராணா வந்து நம்ம ரொம்ப கவனிக்கணும். மெயின் பிராணா மாதிரி உப பிராணமும் உபன்னாக்க இதுக்கு துணையாக நிற்கிற உயிர்ன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு துணையாக நிற்கிற உயிர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாகா அப்படி சொன்னாக்கா, அந்த கேஸ் பேர் தான். அது வந்து என்ன அப்படி சொல்கிறாங்கனாக்கா, சில பேருக்கு பர்பிங்னாக்கா ஏப்பம் விடுறது, ஏப்பம் வந்துட்டே இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வந்துட்டுருக்கும். கொஞ்சம் அப்படி இப்படி அவங்க உடம்புல ஒரு மேலே கீழே ஒன்று வாயு ஏறி இறங்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நாகா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூர்மைன்னாக்கா சில பேருக்கு வந்து இந்த கண் இமை மேலே இருக்கும் எனர்ஜி. அது பார்த்தீங்கன்னா சில பேர் கண் சிமிட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கண் வந்து ஸ்டேபிளாக இருக்காது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாயு அதுவும் ஒரு காற்றினுடைய நிலை தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரிகாலனாக்கா என்னன்னாக்கா ஹார்ட்டு, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் பம்பிங். ஸோ அந்த இடம் வந்து கரிகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவதத்தா அப்படின்னு சொன்னாக்க என்னன்னாக்கா, நம்மளுடைய அந்த தொண்டை பகுதியிலேருந்து கீழேருந்து ரிலீஸ் ஆகிறது. பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆகுனாக்கா, சில பேர் கொட்டாயி வர்றது பார்க்கலாம். இந்த தொண்டை பகுதியிலேருந்து அது அவங்களுக்கு புரிஞ்சிக்காம கொட்டாயி வரும். ஸோ அது தேவதத்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தனஞ்செயம் அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பிளாக்கேஜ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரிகாலன், கூர்ம, நாக, தேவதத்தா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணிமை, நீர் ஒழுகுதல், அப்புறம் வந்து ஹார்ட்டு பம்ப் பண்ணுறது, அண்ட் தென் யானிங், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏப்பம் விடுறது. இதெல்லாம் வந்து உபப்பிராணால வருது. இந்த உபப்பிராணா வந்து மேக்ஸிமம் எங்கே வந்து சஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஃபுட்டு தான். இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா, உபப்பிராணாக்கு வந்து என்ன நமக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம ஃபுட்டு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு செகண்ட் மாஸ்டர்ஸ்.
ஸோ அப்போ வந்து அந்த ஃபுட்டில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பருப்பு ஐட்டங்கள், கிழங்கு ஐட்டங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புளிப்பு, உப்பு, புளி, காரம். ஸோ இதெல்லாமே வந்து சரியான விகிதத்தில எடுத்துக்கிறதுக்கு நீங்க கவனம் வைக்கணும். அது வந்து உபப்பிராணாவ உ உபாதைக்கு கொண்டு வந்துரும். ஸோ உபப்பிராணாவ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கிட்டா தான் மெயின் பிராணம் நல்லா வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிராக்டிஸ்ல இருக்குது. நம்ம எப்படிப்பட்ட ஃபுட்ட சாப்பிடணும், எப்படி வழி நடத்திக்கணுங்கிறதெல்லாம் நம்ம நெறையா சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ வந்து நம்ம உயிர நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஃபுட்டுல நம்ம கரெக்ட்டா இருக்கணும். அப்புறம் வந்து அதுக்கான தேவையான பயிற்சி நம்ம குடுக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய ஆசன பயிற்சியும், நம்மளுடைய பிராண பயிற்சியும் ரொம்ப ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இத வந்து எனக்கு நேரம் இல்ல, நான் வந்து பார்த்துக்கிறேன், எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஸோ நேரம் இல்ல, பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா, அது நம்ம செய்ற வேலையிலே வேலைகள் இருக்கும். ஆனா, அது முறைப்படி இருக்குமா அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும். ஸோ ஓவரால் ஃப்ளெக்சிபிலிட்டி நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாக்க, சில இடத்தினுடைய பிளாக்கேஜ நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த உதரண வாய்வு அப்படிங்கிறது நமக்கு நல்லா பணியாற்றும். ஓகே மாஸ்டர்ஸ். இப்ப இந்த உதரண வாயுவ பத்தி நம்ம இந்த இடத்துல சூத்திரத்துல சொல்லியிருக்காரு. 2வது பிராணன பத்தி நம்ம நெறைய பேசியிருக்கோம். இந்த இடத்துல சின்னதா உங்களுக்கு ஒரு டச் பண்ணி அத விஷயம் சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த சூத்திரத்தின்படி உதரண வாயுவுல நம்முடைய கவனம் வைத்து தியானம் செய்ய வேண்டும். சாதனம் செய்ய வேண்டும். ஸோ நெறைய மிராக்கிள்ஸ் நடக்குது. அ நெறையா பார்த்தீங்கன்னா, இந்த உதரண வாயு மேல நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது, நமக்கு அற்புதங்கள் நடக்கும். நெறைய குரல் வளம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய ஹார்ட் ரீஜன்ல இருக்கிற வசி அவங்களுடைய ஹார்ட் சக்ரா நல்லா வேலை செய்யும். த்ரோட் சக்ரா நல்லா வேலை செய்யும். அண்ட் தென் ஆக்னா சக்ரா நல்லா வேலை செய்யும். சகஸ்ரா சக்ரா நல்லா வேலை செய்யும். ஏன்னா ரிலேட்டட் அந்த ஏரியால இருக்கிறது என்னது? மெயினா வந்து த்ரோட், ஆக்னா அண்ட் சகஸ்ராரா. இதில ஆசன பயிற்சி யாராவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா, உங்களுக்கு சிரசாசனம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். உதரண வாயுவ வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணணும் அப்படி சொன்னாக்க, சிரசாசனம். சிரசாசனம் இஸ் த கிங் ஆஃப் ஆசனான்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு எல்லாத்தையும் ராஜ்யம் செய்யுது அப்படிங்கிற மாதிரி, அந்த ஒரு ஆசனம் பண்ணாலே போதும். அது அவங்களுக்கு எல்லா இடத்தையுமே அது வந்து நிர்வாகம் பண்ணிக்கும். ஒண்ணும் இல்ல அப்சைட் டவுன் அப்செட்டா அப்படி தலைகீழா நிக்கிறது அது. ஸோ, அப்போ அவங்களுக்கு ஃபுல் எனர்ஜிஸ் வந்து இந்த இடத்துல ஸ்டோர் ஆயிரும். அதில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபுல் மெக்கானிசம்ஸும் நல்லா அந்த இடத்துல ஃபேஸு, கண்ணு, வாய், மூக்கு, தலை பகுதி, காது பகுதி, தொண்டை பகுதி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ, அந்த ஆசனம் வந்து ரொம்ப அற்புதமா பணியாற்றும். ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ, இது மாரி நெறைய விஷயங்கள் இருந்தாலும், செலக்டிவா நமக்கு என்ன தேவை? நம்மளுடைய இந்த தியான சாதனைக்கு என்னெல்லாம் தேவை? அதுக்கு தகுந்த மாரி ஒர்க் அவுட் பண்ணா, நம்மளுடைய பயணம் வந்து அந்த சொன்னது மாதிரி நித்யானந்தம், பரமானந்தம், சதானந்தம் அப்படிங்கிற ஒரு நிலையில நம்ம எப்பவுமே இருப்போம். ஓகே மாஸ்டர்ஸ். ஸோ சூத்திரத்தில் நெறைய விஷயம் இருக்கு. நம்ம தொடர்ந்து இணைப்பில இருக்கும்போது, அவ்வப்போது நம்ம பேசிக்கிட்டு தான் இருப்போம். உங்களுக்கு தேவையான விஷயம் அது கிடைச்சிட்டே இருக்கும். நீங்க தொடர்ந்து இணைப்பில இருக்கணும் மாஸ்டர்ஸ். இப்ப நம்ம மாஸ்டர்ஸ்ட்ட இருந்து மெசேஜ் கேட்கலாம். அவங்களுடைய இந்த காலை தியானத்தில என்ன அனுபவம் பெற்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 10 மினிட்ஸ் குடுக்குறோம். இதில அனுபவத்த மட்டும் பேசுங்க மாஸ்டர்ஸ். நீங்க அனுபவத்த சொல்லும்போது, உங்களுடைய அனுபவம் பிறருக்கு ஒரு தெளிவும், ஒரு வழியும் காட்டும்.